அப்பாவுடைய புள்ள ரொம்ப துடிப்பா இருக்கிறார். ஸோ வண்டர்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லலாம். வேற எதுவுமே சொல்ல முடியாது. யாருமே அவர் செய்யக்கூடிய வேலையை 10 வருஷமா செய்யக்கூடிய சாதனைகள்லாம் 2 வருஷம் 3 வருஷத்துலயே வேலையை முடிச்சு. மாற்றுத்திறனாளிக்கு போங்க, எதுக்கும் போக வேணாம். அவங்கள அந்த லெவல் கொண்டு வந்துட்டார். மாற்றுத்திறனாளிகள் அவங்களாம் போராடுவாங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறியலுக்கு போவாங்க. என்னதான் பண்ணாலும் அவங்களால ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கு. இப்போ அப்படி கிடையாது. அவங்களுடைய தேவைகள் என்ன, அது நம்ம அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்க நம்ம கிட்ட நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. இதுக்கே முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நம்மள மாதிரி கை கால இருக்கவங்க என்னைக்கு வேணா பழச்சிக்கலாம். அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு அதை நிறைவேற்றுறது ரொம்ப நன்றி நம்ம முதல்வர் அவர்களுக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா திருநங்கைகள் அவங்களும் பார்த்தீங்கன்னா யாருமே எந்த ஆட்சியிலையும் புகழ மாட்டாங்க. எப்பயுமே கலைஞர் புகழ்ந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவர் தான் திருநங்கைகளுக்குலாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாரு. இப்போ அவங்களுக்கு இன்னும் அடுத்த என்ன தேவைகள்லாம் இருக்குது, திருநங்கை எதனால சஃபர் ஆகுறாங்க, அந்த திருநங்கைகள் இன்னும் ஏன் அவங்களால ரீச் ஆக முடியல. வீட்டில் அந்த மாதிரி திருநங்கைகள் பிறந்துட்டாலே அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது, அவங்களையும் 4 பேர் மாதிரி ஏற்றுக்கணுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லெவல் கொண்டு கொடுத்துட்டாரு. அதனால யார் வீட்லையா திருநங்கைகள் இருந்தாலும் அவங்கள ஒதுக்குற அளவுக்கு யாருக்கும் மனப்பான்மை இல்லாத அளவுக்கு நிறைய கவர்மெண்ட்ல சட்ட திட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க. இதுவே ஒரு பெரிய வெற்றி. முக்கியமான சில டிவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ரொம்ப தாழ்த்த நிலையில இருக்குது, அவங்களெல்லாம் ஹை லெவல்ல கொண்டு வர முடியாது. இந்த கவர்மெண்ட் நம்ம கையில ஆட்சி இருக்கும் போது தான் இது செய்ய முடியுன்றத செய்யறாரு. இந்த ஒர்க் அவுட் இவங்களை தவிர வேற எந்த ஆட்சி வந்தாலும் செய்யவே முடியாது. இதோட விஷயங்கள் சாதாரண பாமர மக்களுக்கு புரிய வைக்கணும்னா கட்சி மீட்டிங்களோ இல்ல கட்சி நிர்வாகிகளோ கட்சி விஷயம் தெரிஞ்சவங்களோ தான் இறங்கி சின்ன பிரச்சாரம் மாதிரி உட்காந்து இந்த விஷயத்த சொல்லணும். எப்படி எப்படிலாம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி இது சக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு இது எல்லாருக்கும் தெரிய வேண்டியது. இப்போ நாங்கள் ஒரு பேப்பரோ மீடியாவோ பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மீட்டிங்கில் நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். செயல்பாட்டை எந்த அளவுக்கு இவர் கொண்டு போயிருக்கிறார், இந்த அளவுக்கு தீவிரப்படுத்தி இருக்கிறார், எந்த அளவுக்கு இது 10 வருஷம் ஆனாலும் வேற ஆட்சி வந்தாலும் இந்த செயல்பாட்டை மாற்ற முடியாதுன்ற ஒரு சட்டத்திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்.